டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 11th எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த வீக்னஸஸ் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ஸ்ட்ரென்த், அதாவது இந்தியாவினுடைய பலம் என்ன, இந்தியாவுடைய பலவீனம் என்ன, இது ரெண்டையும் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம இந்தியாவின் மக்கள் தொகை போக்கு எவ்வளவு, அதாவது டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, அதாவது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் ஆஸ் டெமோக்ராஃபி. அதாவது டெமோக்ராஃபி அப்படின்னா என்னென்னா, மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா எதை மக்கள் தொகை போக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் க்ரோத், பர்த் அண்ட் டெத் ரேட், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், லிட்ரஸி ரேஷியோ, இது எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் மக்கள் தொகையின் போக்கு. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கம், அதாவது மக்கள் தொகை பெருக்கம், பிறப்பு வீதம், இறப்பு வீதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு, லிட்ரஸி ரேட், இது எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மக்கள் தொகை போக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் தான் ரொம்ப முக்கியம், எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற தகவலும் முக்கியம். கவனிங்க, சென்சஸ் 1901, அதாவது 1901ஆம் ஆண்டுலேருந்து கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரிசையாக டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 1901, அதாவது 1901ஆவது ஆண்டில் 23.84 crore இருந்தது. அதாவது 2011 121.02 crores, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதாவது ஓவர் த பீரியட் ஆஃப் 100 இயர்ஸ்க்கு அப்போ மக்கள் தொகை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது சைஸ் ஆஃப் பாப்புலேஷனில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைனா, அடுத்தது இந்தியா, ரெண்டாவது இடத்துல மக்கள் தொகை வளர்ச்சியில் இருக்குது. இந்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த 2 மாநிலங்களையும் சேர்த்தனோம்னா அமெரிக்காவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குதோ அந்த டோட்டல் கண்ட்ரியோட மக்கள் தொகை இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த 3rd மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு எது, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸு. சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹாவ் லார்ஜர் பாப்புலேஷன் தென் மெனி கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அதாவது மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில், சைனாவுக்கு அடுத்தது இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1921 பார்த்தீங்க அப்படின்னா, இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது மிகப்பெரிய பிளவு, மக்கள் தொகை அதிவேக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1951 மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதாவது பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.33% to 1.2, அதாவது 1.25லேருந்து 1.33லேருந்து 1.25 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட், இது இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட், சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். எது 1951. 1961 மக்கள் தொகை அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதாவது 1.96%லேருந்து 2% அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை பெரிய வெடிப்பு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். அதாவது 1951 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட், சிறு பிளவு. 1961 இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது பெரு வெடிப்பு அல்லது மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, இந்த இயரில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிறது தான் இதுக்கு காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பர்த் ரேட், டெத் ரேட் அப்படின்னா என்ன, அதாவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்த் ரேட்? இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பர்த்ஸ் பர் 1000 பாப்புலேஷன், அதாவது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது 1000 பேருக்கு ஒரு வருடத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு பர்த் ரேட்.
டெத் ரேட் அப்படிங்கிறது த நம்பர் ஆஃப் டெத் பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன். ஒரு 1000 பேரில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா தட் இஸ் கால் டெத் ரேட். இதில் இந்த டேட்டாஸில் பார்த்திங்க அப்படின்னா 1951 பர்த் ரேட் 39.9, டெத் ரேட் 27.4. இதுவே 2011 பார்த்தீங்கன்னா பர்த் ரேட்டும் குறைஞ்சிருக்குது, டெத் ரேட்டும் குறைஞ்சிருக்கு. சரியா? பர்த் ரேட் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். டெத் ரேட் குறையிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, மக்கள் அவேராக இருக்கிறது ஒரு காரணம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜன். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் குடியிருப்புகள் இருக்குது, எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா 1951 அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 117 பேர் இருந்தாங்க. 2011 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் குடியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கிலோமீட்டர் கூட எடுத்துக்கங்க. ஒரு கிலோமீட்டரில் 1951 117 பேர் குடியிருந்தாங்கன்னா இப்போ 2011 382 பேர் குடியிருக்காங்க. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது இதுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் லிட்ரஸி ரேஷியோ அதுக்கடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா என்ன, அதாவது அதுக்கு முன்னாடி செக்ஸ் ரேஷியோ பார்த்துடலாம். செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்கள் விகிதம், பாலின விகிதம் எப்படி இருக்குது, அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1951 1000 ஆண்களுக்கு 946 ஃபீமேல் தான் இருந்தாங்க. இதுவே 2011 1000 ஆண்களுக்கு 940 ஃபீமேல் தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபீமேலுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டாஸ். நெக்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது பிறக்கும் போதே வாழ்நாள் எதிர்பார்ப்பு, நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கறது, அந்த ஒரு டேட்டாஸுக்கு பேர் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த்து. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதாவது ஆண்களுடைய விகிதம் எவ்வளவு, பெண்களுடைய விகிதம் எவ்வளவு, ஓவராலாக எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1951 பெண்கள் 32 வயது வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க, ஆண்கள் 31 வயசு. இதுவே 2011 பெண்கள் 62 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆண்கள் 62 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, பெண்கள் 64 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. இதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு அர்த்தம். பிறக்கும் போதே வாழ்நாள் சதவீதம் எப்படி இருக்கும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது 1951 ரேஞ்சில் 23 வயதிலேயே ஒரு சிலர் இறந்துருவாங்க. சரி, மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா அவன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, நிறைய கொள்ளை நோய்கள் இருந்துச்சு, நிறைய பசி பஞ்சம் பட்டினி அப்படின்னு இருந்ததுனால நிறைய பேர் இறப்புக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது படிப்பறிவு வீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 மேல் ஆண்கள் 27%, பெண்கள் 8% தான் படிப்பு இருந்துச்சு. 2011 ஆண்கள் 82.1, பெண்கள் 65.5% கல்வியறிவு பெற்ற நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே உள்ளே நீங்கள் படித்து பார்த்து எனக்கு டேட்டாஸ் எல்லாமே இயர் வைஸ் எனக்கு லைன் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்னா என்ன, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ ஸ்டாக் ஆர் ரிசர்வ் தட் கேன் பி ட்ரோன் ஃப்ரம் நேச்சர் இஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது இயற்கையிலிருந்து தருவிக்கக்கூடிய எல்லாமே இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னா லேண்ட், ஃபாரஸ்ட், வாட்டர், மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி, இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதில் இந்தியாவில் ரிச் இன் நேச்சுரல் ரிசோர்ஸ், இந்தியா வந்து இயற்கை வளங்கள் மிக அதிகமாக கொண்ட நாடு. ஸோ பட் மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் ஆர் புவர். அப்படி வளங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்தியாவில் ஏழ்மையும் வறுமையும் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சுரண்டி மற்ற நாடுகள் தங்களுடைய நாடுகளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன அப்படின்னா அதாவது
ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப், விண்டு, பயோமாஸ் இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள். என்னென்ன ரிசோர்ஸஸ் தட் cannot be regenerate, அதாவது கேன் பி ரீஜென்ரேட்னா renewable, cannot be regenerate அப்படின்னா என்னென்னா நான் ரினியூவபிள். எக்ஸாம்பிள் ஃபியூயல்ஸு, கோல், பெட்ரோலியம், மினரல்ஸ் இதெல்லாம் ஒன்ஸ் தீர்ந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம இதை என்ன பண்ண முடியாது, ரினியூ பண்ண முடியாது. ஸோ பூமியிலேருந்து கிடைக்கிற அளவு மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேண்ட் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, நிலப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 7th ரேங்க் இன் த வேர்ல்டு. அதாவது இந்தியாவில் 32% லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ உலக தரத்தில் இது 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 69.09 மில்லியன் ஹெக்டேர் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு வருதுன்னு அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மினரல் இரும்பு தாது. இது வந்து சத்தீஸ்கர், ஒரிசா, கோவா, கர்நாடகா இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு கோல் அண்ட் லிக்னைட், அதாவது நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும் எங்கே கிடைக்கிது, நம்ம இந்தியாவில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் அதிகமாக கிடைக்கிது. அது இல்லாமல் வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் இந்த இடங்களில் அதிகமாக கிடைக்கிது. சைனா அண்ட் யூஎஸ்ஏ கோல் ப்ரொடக்ஷனில் வேர்ல்டு லெவலில் இருக்காங்க. இந்தியா வேர்ல்டு லெவலில் 3rd பிளேஸில் இருக்குது. இதில் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸைட், இது எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா அண்டு ஆந்திர பிரதேஷ். மைக்கா எங்கே அதிகமாக கிடைக்கிது, அதாவது இந்தியாவில் மைக்கா அதிகமாக கிடைக்கிது. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஷீட் மைக்கா ப்ரொடக்ஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் 60% ஆஃப் மைக்கா ட்ரெண்ட் இன் த வேர்ல்டு. அதாவது 60% மைக்கா இந்தியாவிலேருந்து தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. அது இல்லாமல் ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தானில் அதிகமாக கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு குரூட் ஆயில், இந்த ஆயில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன இந்த இடங்கள், அதாவது குரூட் ஆயில் அப்படிங்கிறது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இது எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத் போன்ற இடங்களில் நிறைய கிடைக்கிது. அது இல்லாமல் டிக்பாய், பாடம்பூர், நாகர் கட்டிகா, காசிம்பூர், பல்லியாரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான், அதாவது அசாமினுடைய அநேக பகுதிகள், காம்போ வளைகுடா இந்த இடங்களில் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிது. எது அப்படின்னா குரூட் ஆயில், சுத்திகரிக்கப்படாத ஆயில். கோல்டு எங்கே அதிகமாக கிடைக்கிது, அதாவது தங்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னா இந்தியா பொசஸ் ஒன்லிய லிமிட்டட் கோல்டு ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. இந்தியாவில் குறைந்த அளவான தங்கம் தான் வெட்டி எடுக்கப்படுகிறது. இங்கே மிக முக்கியமான சுரங்கம் என்ன இருக்குது அப்படின்னா கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்கச் சுரங்கம் இருக்குது. நெக்ஸ்ட் ரெய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி தங்க வயல், இந்த ரெண்டுமே கர்நாடகாவில் தான் இருக்குது. ஆந்திராவில் அனந்த்பூர் அப்படிங்கிற இடத்துல ராம்கீர் அப்படிங்கிற தங்க வயல் மிக முக்கியமாக இருக்குது. இந்தியாவில் இவ்வளவு தங்கம் கிடைச்சாலும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த அளவில் தான் தங்க உற்பத்தி இருக்குது. நெக்ஸ்ட்டு அதாவது வைர உற்பத்தி எவ்வளோ இருக்குது, அதாவது டைமண்ட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதாவது ஆஸ் பர் UNECE இஸ் the total reserves of diamond estimated around அதாவது 4582,000 carat மோஸ்ட் அவைலபிள் இன் பன்னா வைரச்சுரங்கம். அது எங்கே இருக்குது, பன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சுரங்கம், அதாவது பன்னா மத்திய பிரதேசத்துலேயும் ஆந்திராவில் கர்னூலுங்கிற ராமல்லா கோட்டா அப்படிங்கிற இடத்துலையும் கிருஷ்ணா நதிக்கரையிலையும் இது அதிகமாக கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர்லேயும் சத்தீஸ்கரில் பாஸ்டர் மாவட்டத்திலையும் சில வைர சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரிசாவில் நியூ படா அப்படிங்கிற இடமும் மற்றும் பர்கர் மாவட்டம், அது எங்கே இருக்குதுன்னா பர்கர் மாவட்டத்திலையும், ஆந்திராவில் நாராயணபேட் அதாவது மத்தூர் கிருஷ்ணா பகுதியிலையும், கர்நாடகாவில் குல்பர்கா மாவட்டத்திலையும் ரெய்ச்சூர்லேயும் வைரம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.